Hello friends, welcome back to my channel. 90s kids special ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து மைதா மாவு நான் போட்டுக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ வந்து நல்லா டைட்டாக வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டு மட்டும் நல்லா நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 1/2 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஆயிருக்கு. இப்போ இதில் இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ஓவல் ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ஓவல் ஷேப்புக்கு வந்து நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி திரட்டினீங்கன்னாவே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து கடாய் சூடு பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுமே ஆயில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகாமல் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையை நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா தீஞ்சிடாமல் இருக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்து ரொம்ப ஆயில் சூடாக இருந்துச்சுன்னா வெளியில் வந்து பிளாக்காகவும் உள்ளே பார்த்திங்கன்னா வேகமாக ஆகிடும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறேன் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து திருப்பிக்கோங்க. அப்போ தான் ஒடியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து மெதுவாக வந்து திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 1 மினிட் நான் வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னும் இருக்கிற மாவு இதே மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ வந்து கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் நான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சர்க்கரை பாகு வரணுன்ட்டு அவசியம் இல்லை. நல்லா வந்து சர்க்கரை வந்து கரிஞ்சு கொதிச்சா போதும். இது பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே கரிஞ்சு நல்லா வந்து பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட போட்டுக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை எல்லாமே வந்து அந்த வந்து இனிப்பு வந்து அப்சர்வ் ஆகணும். நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை பாகு எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பிளேட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு வந்து மிட்டாய் வந்து இது பேரெல்லாம் தெரில. நான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் இனிப்பாக உள்ளே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஆகிட்டு இருக்கும். 1 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 4 தருவாங்க.
பாருங்கள் இப்போ வந்து நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். பழைய மெமரிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி எலி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது சாப்பிட்றதுக்காக. பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.